ஹலோ அண்ட் வெல்கம் டு செட் ஃப்ரீ ஆடியோ பாட்காஸ்ட்ஸ். இந்த 11th எபிசோடுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். போன எபிசோடில் 14 சைன்ஸ் ஆஃப் டிமானிக் அப்ரெஷன் அதை குறித்து பார்த்தோம். அநேகருடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிறதான தாக்கங்கள் என்னவென்பதை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பாருன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் மறைந்திருக்கிற அந்த காரியங்களை வெளிப்படுத்தி நம்ம முழுமையான விடுதலையில் நடக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. நிறைய பேர் இந்த டெலிவரன்ஸ்குள்ளே வராததற்கும் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளாததுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குறைவுகள், நம்மக்கிட்ட இருக்கிறதான இந்த தாக்கங்களை நம்ம வெளியே சொல்லிட்டோன்னா நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ இல்லை நம்மளை பற்றி குறைவாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற எண்ணத்தினாலேயே நிறைய பேர் இன்னும் முழுமையான விடுதலைக்குள்ளே வராமல் இருக்கிறாங்க. நான் ரொம்ப முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்காக தான் நான் சொல்கிறேன். தேவ பிள்ளைங்க, தேவ சபைக்கு போகிறவங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்குறவங்க, ஏன் ரொம்ப முக்கியமாக தேவ ஊழியக்காரங்களாக கூட இருக்கலாம். நம்ம எப்போ ஈகோவை விட்டு நம்ம வெளியே வரோமோ, எனக்கு விடுதலை தான் முதல்ல முக்கியம், நான் யார் என்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல, என்ன டெலிவரன்ஸ் ஆகிற அந்த நேரத்தில் எனக்கு எப்படி ஒரு மாற்றங்கள் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்னுடைய ஆத்துமாவுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் உண்மையான டெலிவரன்ஸ்குள்ளே வர முடியும். ஸோ அதனால் இந்த டெலிவரன்ஸ் மெசேஜஸை நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உண்மையாலுமே ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த நாட்களில் இந்த காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ ஆகையினாலே you need to take this to your heart. It doesn't matter what people think about you. It doesn't matter what the world thinks about you. It doesn't matter what the church is thinking about you. All that matters is that you need to be delivered. நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அது ஒன்று தான் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இந்த நாளில் இந்த 11th எபிசோடில் அந்த 14 சைன்ஸ் ஆஃப் டிமானிக் அப்ரெஷனுக்கு அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பேச போகிறது இவ்விதமான அப்ரெஷன்ஸ்லேருந்து நாம் விடுதலையாக்கப்படுவது எப்படி, ஹவு டு பி ஃப்ரீ ஃப்ரம் டிமானிக் அப்ரெஷன்ஸ். ஸோ என்னென்ன டிமானிக் அப்ரெஷன்ஸ்ன்ற லிஸ்ட்டை போன எபிசோடில் பார்த்தோம். இந்த எபிசோடில் அதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சில உதாரணங்களை சொல்லி நான் ஆரம்பிக்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பழக்க வழக்கங்கள், தீமையான பழக்க வழக்கங்கள் இருக்கும். அந்த பழக்க வழக்கங்களை நம்ம கஷ்டப்பட்டு அது தீமையான பழக்க வழக்கம் அதை நிறுத்தணும்னு சொல்லி நிறுத்தினாலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக 1 or 2 months இருப்போம். 3வது மாதம் திரும்ப அந்த பழக்க வழக்கத்தில் நம்ம விழுந்துருவோம். உதாரணத்திற்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு மேபி வெளிப்படையாக இருக்கக்கூடியதான ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் நிறைய பேருக்கு இன்னும் இந்த ஆங்கர் இஷ்யூஸ், அப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், இச்சை, அதுக்கப்புறம் கோபம், அதுக்கப்புறம் பொனோகிராஃபி பார்க்குறது. ஏன்னா இதெல்லாம் நம்ம மறைவில் செய்யக்கூடியதான காரியங்கள். ஒருவேளை அது தவறுன்னு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதம் நம்ம செய்யாமல் இருந்தாலும் 4வது மாதம் என்ன ஆகிடுது, திரும்ப அந்த சைக்கிளில் போய் நம்ம விழுந்துடுறோம், திரும்ப அந்த பாவத்தினுடைய கட்டில் போய் நம்ம விழுந்துடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இன்னுமே அதற்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஸோ இந்த ரெஸ்ட்ரெய்னிங் ஃப்ரம் திஸ் ஹேபிட், இந்த பழக்க வழக்கத்திலிருந்து நம்ம காத்துக்கொள்றதுன்றது நம்ம பலத்தில் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். அதுலேருந்து நமக்கு முழுமையான விடுதலை வராததுனால தான் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடிஞ்சு 4வது மாதத்தில் என்ன பண்ணிடுறாங்க, திரும்ப போய் அந்த பாவத்தை நம்ம செஞ்சிடறோம். நான் அந்த மாதிரி ஒரு பாண்டேஜில் நான் இருந்திருக்கிறேன். நான் அந்த மாதிரி ஒரு ரெப்பிட்டேஷன் ஆஃப் சைக்கிள்ஸ், ஒரு பாவத்தை செஞ்சுட்டு திரும்ப திரும்ப இச்சை என்கிறதான பாவத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு மனுஷனாக இருக்கேன். ஐ நீட் டு கன்ஃபெஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். எல்லாருமே நம்ம அதை ஒத்துக்கொள்ளணும். நம்ம எல்லாருக்கும் என்னென்ன வீக்னஸ் இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஊழியக்காரனாக இருந்தவன் இவனுக்கா அப்படின்லாம் கிடையாது. யாருக்காக இருந்தாலும் மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க தப்பிதங்களை ஒத்துக்கொள்ளணும். ஸோ இங்கே ஊழியக்காரன், பரிசுத்தவான், பாவி அப்படின்ற பாரபட்சம் தேவனுடைய பார்வையில் கிடையாது. ஆகையினால நான் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், அதில் எனக்கு ரொம்ப அந்த ஒரு பாண்டேஜில் நான் இருந்தேன், ஒரு அப்ரெஷனில் இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் 2-3 மாதம் நல்லா கண்ட்ரோல்டாக இருப்பேன். 4வது மாதத்தில் திரும்ப போய் அதில் விழுந்துருவேன். ஸோ அப்போ தான் புரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரோல்டாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய முயற்சியில் நான் பண்ண ஒரு காரியம். அதில் ஆவியானுடைய பலன் இல்லை.
அதில் இன்ஃபேக்ட் வந்து நான் அது வந்து ஒரு அசுத்தாவினுடைய தாக்கம்னே நான் அதை ஐடென்டிஃபை பண்ணாததுனால அது ஏதோ ஒரு கெட்ட பழக்கம், ஒரு கெட்ட பழக்கத்தை செய்யாமல் விட்டால் அப்படியே போயிடும் இல்லையா, அந்த மாதிரி நினச்சி அதை ஹேண்டில் பண்ண நினச்ச நாட்களில் நான் தோற்று போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த உணர்வை கொடுத்தார். இது வந்து வெறுமனே ஒரு ஹேபிட் கிடையாது, இது ஒரு ஆவியினுடைய ஒரு அப்ரெஷன், ஒரு டிமானிக் அப்ரெஷன் அப்படின்றத உணர்ந்து கொண்டதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். யோவான் 8:34-35 விதமாக சொல்லுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். இப்போ தேவன் நம்மளை அவருடைய புத்திரர்களாக மாற்றியிருக்கிறார். So when we sin, when we habitually fall into demonic oppression, we move away from the house of God. தேவனுடைய வீடு என்கிறதான அந்த சமாதானம், அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அமைப்பிலிருந்து நாம் வெளியே போய் விடுகிறோம். குமாரன் என்றென்றுக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய வீட்டில், பிதாவினுடைய வீட்டில் அவர் என்றும் இருக்கிற மூத்த சகோதரன், நம்முடைய மூத்த சகோதரன், முதற் பேரானவர்னு சொல்லி ஏசப்பாவை பற்றி வாசிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, 3 மாதம் வீட்டுக்குள்ளே இருப்போம், 4வது மாதம் ஏதோ ஒரு டிமோனிக் அப்ரெஷனில் உள்ள அந்த ஹேபிச்சுவலான காரியங்கள் செஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். ஏன்னா நம்ம புத்திர சுவிகாரர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட நம்ம வேற ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டதுனால தேவனுடைய பரலோக ராஜ்யம் என்கிறதான அந்த அமைப்பு, அந்த குடும்பத்தை விட்டு நம்ம என்ன ஆகிடுறோம், நம்ம வெளியே நாம் போய் விடுகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாளில் ஒரு 6 முக்கியமான காரியங்களை, இந்த விதமான பிசாசுனுடைய அழுத்தங்களிலிருந்து, தாக்கங்களிலிருந்து வெளியே வர்றதுக்கு 6 முக்கியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை பற்றி உங்களோட நான் பேச போகிறேன். முதலாவது, ரெக்கக்னைஸ். முதலாவது, நமக்கு இவ்விதமான தாக்கங்கள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். நம்ம சொன்ன மாதிரி, அதாவது இது வந்து ஒரு ஹேபிட், இது ஒரு கெட்ட பழக்கங்க, இது நிறுத்திட்டா சரியாயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்மோக் பண்ணுறவன், ட்ரிங்க் பண்ணுறவன், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு மருந்து சாப்பிட்டேன், என் ஸ்மோக்கிங் ஹேபிட்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனேன், நான் கவுன்சிலிங் கேட்டேன், கவுன்சிலிங்கில் வந்து அந்த இதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஆனாலும் கவுன்சிலிங் கேட்டு நீங்கள் வெளியே வந்திருக்கலாம், உங்கள் ஹேபிட்டை நீங்கள் மாற்றிருக்கலாம், ஆனாலும் உள்ள அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிறதான ஆவியினுடைய அப்ரெஷன் உள்ளே இருக்கிற வரைக்கும் யூ ஆர் ப்ரோன் டு டூ தட் சின் அகெயின். அந்த பாவத்தை நீங்கள் திரும்ப செய்வதற்கு உங்களுக்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், யூ நீட் டு ரெக்கக்னைஸ். இந்த பரிசேயர் சதுசேயர்கிட்ட ஏசப்பா பேசும்போது, உங்ககிட்ட பாவம் இருக்குது அப்படின்ற மாதிரி சுட்டி காமிக்கிறார். உடனே அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. எப்படி நீங்கள் எங்களை பற்றி சொல்லலாம், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, எங்ககிட்டலாம் பாவமே இல்லை, நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஒரு மாயையில் இருக்கிறாங்க, ஒரு டிசெப்ஷனில் இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரீ, அவங்க விடுதலையாக்கப்பட்டவங்க என்கிறதான ஒரு மாயையில் அவங்க சிக்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ எப்பயுமே முதலாவது நம்ம செய்ய வேண்டியது ரெக்கக்னைஸ் பண்ணணும். என்னது, இவ்விதமான ஒரு ஹேபிட் எனக்குள்ளே இருக்குது, இவ்விதமான பழக்க வழக்கம் எனக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஐ ஆம், நல்லா கவனிக்கணும், ஐ ஆம் பீயிங் டிமானிக்லி அப்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். எஸ், எனக்குள்ள பிசாசுடைய தாக்கங்கள் இருக்கிறது. 2வதா, இதிலிருந்து நான் ஃப்ரீ ஆகணும். நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டேன், மீட்கப்பட்டேன். இப்போ அந்த நிறைய அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு எபிசோடில் தியாலஜி வெறும் தியாலஜி படித்த நாட்களில் நான் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவனுக்கு எப்படி பிசாசனுடைய தாக்கம் வரும் அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டு நான் வந்து டிமோனிக் அப்ரெஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு நானே ஒரு ஏமாற்றத்தில் நான் இருந்தேன். பரிசேயர் சதுசேயர் மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னுடைய கண்களை திறந்தார். எஸ், அ சேவ்ட் பர்சன் கேன் ஆல்சோ பி டிமானிக்லி அப்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு உண்மையை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் என்னுடைய கண்களை திறந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டு ரெக்கக்னைஸ். 2வதா டு ரிப்பென்ட். ரிப்பென்ட்னா என்னன்னா மனம் திரும்புதல். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மனம் திரும்பும் பொழுது we are closing doors that were open for the demons. பிசாசுடைய கிரியைகள் உள்ளே நுழைவதற்கு திறந்து வைக்கப்பட்டிருந்ததான கதவுகளை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மூடுகிறோம். என்ன பண்ணும்போது, அறிக்கை செய்யும் பொழுது. ஸோ அறிக்கை செய்யும் பொழுது இந்த பாவத்தினுடைய வேர்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், பிடுங்கி எறிகிறோம். அது வேர் முதலாக அப்படியே உள்ள முளைச்சிருக்குது. அதாவது சின்ன விதையாக வந்தது செடியாக வந்து இப்போ மரமாக இருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில். இப்போது நீங்கள் ரெப்பெண்ட் பண்ணும்போது, மனம் திரும்பும்போது, அறிக்கை செய்யும் பொழுது, ஆமாண்டவரே, இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த பாவத்தில் இருந்தேன் அப்படின்னா, ஆமாண்டவரே, நான் இச்சைன்ற பாவத்தில் நான்
இருக்கிறேன், இவ்விதமான இச்சை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த இச்சையிலிருந்து என்னை தயவாய் என்னை மன்னியுங்க, இது நிமித்தமாய் வந்ததான எல்லா தாக்கங்கள் என்னை விட்டு வெளியே போகட்டும்னு சொல்லி நான் ரிப்பெண்ட் பண்ண வேண்டியது அவசியம், ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்ததான் ரிப்பெண்டன்ஸில் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்ம ரிப்பெண்ட் பண்ண நமக்கு தெரிஞ்ச காரியங்களை, நம்ம தெரிஞ்ச பாவங்களை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மறந்து போன ஒரு சில பாவங்களை கூட என்ன பண்ணுவாருங்க, நினைவுபடுத்துவார். ஜெப நேரத்தில் தான் அதை கர்த்தர் நினைவுபடுத்துவார். ஸோ அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரிப்பெண்ட் பண்ணுவோம். மூணாவது ரிப்பெண்டன்ஸில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிப்பெண்டிங் த சின்ஸ் ஆஃப் யோர் ஃபோர்ஃபாதர்ஸ். உங்கள் முற்பிதாக்களுடைய பாவங்களுக்காக நம்ம அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ நிறைய பேர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ரொம்ப தியாலஜி பேசுகிறவங்க, அவங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ண போகிறது இல்லை, ஆர்கியூ பண்ண போகிறது கிடையாது. நாட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி வேலிட் பாயிண்ட்ஸ் டு ஆர்கியூ. நான் ஆர்கியூ பண்ண முடியாதுன்றனால ஆர்கியூ பண்ணல, அது அன்னெசரி. அவங்களுக்கு தெரிந்துமே ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த தியாலஜி பேசிட்டு, அதாவது ஒன் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட் என்று சொல்லி பேசுகிறவங்க, அவங்கக்கிட்டலாம் நம்ம இதை பற்றி பேசி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா டெலிவரன்ஸ்குள்ளே வர வேண்டிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம போவோம். ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம், கர்த்தரோட கண்களை திறக்கட்டும், அறியாமையிலிருந்து அவங்க வெளியே வரணும். ஸோ இந்த ரிப்பெண்டன்ஸில் கன்ஃபெஸிங் யோர் சின்ஸ் ஆஃப் த ஃபோர்ஃபாதர்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம அந்த பாவம் செய்யலாம், நம்ம முற்பிதாக்கள் செய்த பாவம் பிசாசானவன் உள்ளே நுழைவதற்கு லீகலான ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இல்லீகலாக அவன் வந்திருக்கிறான், நிறைய நேரம் லீகலாகவும் வந்திருக்கிறான். அப்போ நிறைய நேரம் இல்லீகலாக வந்ததை நீங்கள் வெளியே துரத்திடலாம், ஆனால் லீகலாக வந்திருக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய தாத்தா பாட்டி, பாட்டன் பூட்டி, நம்முடைய கிரேட் 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 கிராண்ட் பேரண்ட்ஸ், இவங்க என்ன பாவங்கள் செய்தாங்கன்னு தெரில. அவங்களுடைய ரத்தத்தினால வந்த தாக்கங்கள் என்னன்னு சொல்லி நமக்கு தெரில. இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருந்தாலும் இந்த நாட்களிலே அவர்கள் நிமித்தமாய், அவர்கள் ரத்தத்தின் நிமித்தமாய் வந்ததான லீகல் ஓப்பனிங்ஸ் மூலமாக சத்ருவானவன் உள்ளே வந்திருக்கிறான். ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவங்களையும் நம்ம அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அவங்க செஞ்ச பாவம் நமக்கு தெரியாது, பட் we need to confess. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன காரியங்கள்லாம் அவங்க செஞ்சுருப்பாங்களோ நம்ம அதை அறிக்கை செய்யணும். அதுக்கு ரொம்ப பிரதானமாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரேயர் என்னென்னா, டேனியல்ஸ் ப்ரேயர்னு சொல்லி தானியலுடைய ஜெபத்தை நம்ம செய்யலாம். அதில் அவர் அழகாக நிறைய காரியங்களை அவர் சொல்கிறார். என்னுடைய முற்பிதாக்கள் எல்லாம் என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சாங்க, அந்த லிஸ்ட் ஆஃப் சின்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி நம்ம அறிக்கை பண்ணும்போது அதில் அவங்க செஞ்ச எல்லா பாவமும் அதில் அடங்கிடும். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் சின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ப்ரேயர் உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய ப்ரேயர் புக்கில் இருக்குது. நிறைய பேர் அதை பிடிஎஃபாக நிறைய பேருக்கு நான் அதை அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா 3rd ப்ரேயர் இருக்கும், டேனியல்ஸ் ப்ரேயர். அது எல்லா ஜெபத்துக்கு முன்னாடி நம்ம இந்த டேனியல்ஸ் ப்ரேயரை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது விஷயம் ரிப்பெண்டன்ஸ். மூணாவதாக ரெனவுன்ஸ்மெண்ட். ரெனவுன்ஸ்மெண்ட்னா என்ன? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். பால் சொல்றாரு, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, அதாவது the things that you cannot share with anyone, அதை நம்ம என்ன பண்ணணுமா, வெறுக்கணுமா, ரினவுன்ஸ் பண்ணணும். எனக்கு வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்குள்ள இருந்த அந்த பிரச்சனை, ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், அது நிமித்தமாக வந்ததான தாக்கங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் அதை ரினவுன்ஸ் பண்ணணும். இந்த தாக்கங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் வாயை திறந்து நான் அறிக்கை பண்ண வேண்டும். ஸோ நம்ம ரினவுன்ஸ் பண்ணும்போது, நம்ம அறிக்கை பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are willfully breaking the connection that Satan has in our life. நம்ம வாயை திறந்து இந்த தொடர்பு எனக்கு வேண்டாம், இந்த தொடர்பை நான் துண்டிக்கிறேன். இப்போ நான் ஜெபிக்கும் போது இந்த இச்சையின் ஆவி நிமித்தமாக எனக்குள்ளே வந்ததான எல்லா தொடர்புகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் துண்டிக்கிறேன்னு சொல்லி நான் அதை வாயை திறந்து நான் அறிக்கை பண்ணும் பொழுது அந்த கனெக்ஷன்ஸு வெட்டப்படுது. நம்ம அதை ரினவுன்ஸ் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம ரினவுன்ஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், பிசாசுக்கும் அவனுடைய ராஜ்யத்துக்கும் அவனுடைய கிரியைகளுக்கும் தொடர்பான எல்லா தாக்கங்களிலிருந்து நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வெளியே வருகிறோம். இது மூணாவதா ரினவுன்ஸ். நான்காவதா ரெசிஸ்ட். ரெசிஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிர்த்து நிற்கிறது. பொதுவாக பிசாசனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஏசப்பா கூட அதை பற்றி சொன்னார் இல்லைங்களா, ஒரு இடத்துல ஒரு அசுத்தாவியை ஒரு இடத்துல இருந்து துரத்தி விட்ட உடனே அந்த இடம் எப்படி இருக்குமா, வெறுமையாக இருக்குமா. ஆனால் இந்த அசுத்தாவி வெளியே போயிட்டு திரும்ப வந்து பார்க்குமா, அந்த இருதயம் எப்படி இருந்ததுங்களா,
நல்லா கூட்டப்பட்டு நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்து வெளியே போய் தன்னை விட இன்னும் கொடிதான 7 பிசாசுகளை என்ன பண்ணிட்டு வருமோ கூட்டிகிட்டு வந்து அந்த மனுஷனுடைய இருதயத்தில் குடி கொண்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் த Satan is trying to do. ஸோ Satan ஒரேடியே நிரந்தரமாக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்க கூடாது. Satan is always there, is always running around us. நம்ம சுற்றி ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறான். என்னத்துக்காக அப்படின்னா நமக்குள்ள உள்ள நுழையும்படி, எப்படியாவது ஒரு வாசல் வழியை உள்ள நுழைஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து திட்டமிட்டு அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று சத்ருவானவன் பற்றி நம்ம வாசிக்கிறவங்களா, பேதுருவில் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஸோ அப்போது நீங்கள் டெலிவரன்ஸ்க்கு முன்னாடி இருந்ததான அந்த சேம் தாட்ஸ், சேம் ஃபீலிங்ஸ், அந்த சேம் சிச்சுவேஷனை நீங்கள் திரும்ப ஃபேஸ் பண்ணும்படியாக பிசாசு அந்த காரியங்களை என்ன பண்ணுவான், உங்களிடத்துல கொண்டு வருவோம். உதாரணத்துக்கு என்னோட எக்ஸாம்பிள் இருந்து சொல்கிறேனே, நான் வேறு யாராவது சொன்னால் நான் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்னை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட்ல இருந்து கர்த்தர் எனக்கு டெலிவரன்ஸ் தந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த தாக்கமே வராது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நான் வந்தாலும் ஐ ஹாவ் மேட் மை செல்ஃப் very strong in the spirit so that I will resist the temptations of the devil. So அந்த இச்சையின் தாக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை வந்தாலும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆவியிலே நான் பலனுடையவனாய் அந்த ரெசிஸ்டன்ஸ், பிசாசு கொடுக்கிறதான எதிர்ப்பை எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு ரெசிஸ்டன்ஸை எனக்குள்ளாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தினந்தோறும் நான் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ டெய்லி சேலஞ்ச் தட் ஐ நீட் டு ஃபேஸ். நான் தினமும் சந்திக்க வேண்டிய ஒரு சவால் இது. ஸோ என்னைக்காவது ஒரு நாளோ 2 நாளோ நான் ஆவியில் நான் பலன் குன்றி போயிட்டேன்னா அடுத்த நொடியே அவன் உள்ளே நுழைஞ்சிருவான். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அவனுடைய அட்டெம்ப்ட், அதாவது இப்போது அவிசுவாசியாக இருக்கிறவனை விட்டுருவான், பாவத்தில் இருக்கிறவனை விட்டுருவான், அவங்க எல்லாரும் அவனுடைய பொருட்டே கிடையாது. ஆனால் யாரை தெரியுங்களா அவன் டார்கெட் பண்ணுவான்? தேவ பிள்ளைகளை, தேவனுக்குள்ளே இன்னும் நெருங்கணும்னு நினைக்கிறவங்கள, தேவ பக்தியாக இருக்கணும்னு மனசு இருந்தாலே போதும். வசனம் சொல்லுங்க, தேவ பக்தியாய் நடக்கக்கூடிய மனசு இருந்தாலே அவனுக்கு என்ன வருமா, அவனுக்கு வந்து சோதனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அவனுடைய அட்டெம்ப்ட் வந்து அவன் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், பல அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் நம்மளை விழ வைக்கிற வரைக்கும். யாக்கோபு 4:7 விதமாக சொல்லுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போன். பாங்க 2 விஷயத்தை இங்கே யாக்கோபு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இந்த 2 ஆர்டர், இந்த ஆர்டர் பிரகாரம் தான் செய்யணும். எதிர்த்து நின்றுட்டு நீங்கள் கீழ்ப்படிய முடியாது. ஸோ தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர் பிசாசுக்கு எதிரான ஒரு ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணுவார், உண்டு பண்ணுவார், ஒரு எதிர்ப்பை அவர் உண்டு பண்ணுவார். ஸோ அப்போது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே எப்படி சத்துருவை மேற்கொண்டாரோ, எதிர்த்தாரோ, எப்படி மேற்கொண்டாரு, வார்த்தையினாலே அவர் எதிர்த்தார். அதே போல் அந்த வார்த்தையினாலே நாம் எதிர்த்து நிற்க முடியும். ஸோ ஆகையினாலே இதுதான் 4வது காரியம், டு ரெசிஸ்ட். 5th, டு ரெனியூ. ரெனியூனா என்ன அப்படின்னா, புதுப்பித்தல். இப்போ பிசாசானவன் ஒரு மனிதனுக்குள்ள வந்து அந்த டிமானிக் அப்ரஷன் அந்த மனிதன் உணர்ந்து கொண்டு வில்ஃபுல்லாக அந்த பிசாசை வெளியே துரத்தி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பிசாசு வெளியே போயிட்டான். ஆனால் அவன் நிமித்தமாய் கட்டப்பட்டதான அரண்கள் இருக்கு இல்லைங்களா, அதாவது அவன் மூலமாய் வந்ததான ஸ்ட்ராங் ஹோல்டு, ஒரு மைண்ட் செட், அந்த மைண்ட் செட் அப்படியே தான் இருக்கும். ஸோ when there is a deliverance that's happening, the demon is cast out. பிசாசு வெளியே அனுப்பப்படுறான், வெளியே துரத்திடுறோம். ஆனால் அவன் நிமித்தமாய் போடப்பட்டதான அரண்கள், அதாவது என்னன்னா, அவன் உள்ளே வரும்போது அவன் வந்து ஒரு கோட்டை மாதிரி கட்டிட்டான். அந்த கோட்டையை நீங்கள் ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில், பிசாசு போகிற நிமிஷத்தில் எல்லா கோட்டையும் இடிஞ்சு விழுந்துரும்னு நீங்கள் நினைக்க முடியாது. It does not happen that way. Deliverance அப்படி வேலை செய்வது இல்லை. Satan will be cast out immediately, but the stronghold that he has built in your mind will take time. அரண்கள் உடைக்கப்படுவதற்கு காலங்கள், நேரங்கள் ஆகும். ஸோ அப்போது நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். அவன் வெளியே போயிட்டாலும், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த இதுலேருந்து நான் டெலிவரன்ஸ்க்காக நான் ஜோம் பண்ணேன் பாஸ்டர், பிரதர் இதெல்லாம் எனக்கு டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் திரும்ப அந்த எண்ணங்கள் வருது. காரணம் என்ன? பிசாசு வெளியே போயிட்டான், ஆனால் அவன் நிமித்தமாக இருக்கிறதான அரண்கள் இன்னும் உள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அந்த அரண்களை நம்ம உடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆயுதம் தேவை, சரிங்களா? ஸோ அந்த ஆயுதத்துக்கு வந்து பேர் தான் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை, the word of God, the scriptures.
ரோமர் 12:2 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, பி ரினியூட் இன் யோர் மைண்ட். அதனால நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாகுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராங் ஹோல்டிலிருந்து ஒரு விடுதலையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள அந்த ஸ்ட்ராங் ஹோல்டுலேருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. அப்போ ரியல் ஃப்ரீடம் எப்போ நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய சிந்தையை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிற சத்தியத்தோடு நம்ம ரீஅலைன் பண்ணும்போது. இப்போது கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், காரில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் என்ஜினு, டயர், என்ஜினு, அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு டிரைவர், நல்ல சென்சிட்டிவாக ஓட்டுற டிரைவருக்கு தெரியும், அலைன்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வீல் அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஸ்டியரிங் அப்படி நேராக பிடிச்சா கார் நேராக போகணும். ஆனால் சில வண்டியில் அலைன்மெண்ட்டே பண்ணாத வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் நேராக பிடிக்க முடியாது. நீங்கள் ஸ்டியரிங்கை கோணையாக பிடிச்சிங்கன்னா தான் கார் நேராக போகும். ஸ்டேரிங்கை நேராக வச்சிங்கன்னா காரு லெஃப்டில் சைடு வாங்கும், இல்லை ரைட்டில் சைடு வாங்கும். காரணம் என்னன்னா அப்படின்னா, இந்த ஸ்டேரிங்கோடைய பொசிஷனும் அந்த வீலோடைய பொசிஷனும் சரியாக அலைன்மெண்ட்டில் இல்லை. ஸோ இதே மாதிரி தான் இந்த ஸ்டேரிங் அப்படின்றது தேவனுடைய வார்த்தை மாதிரி. கீழே இருக்கிற டயருன்றது நம்மளுடைய மூளை பகுதின்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இது ப்ராப்பராக, அதாவது ஸ்டேரிங் வீல் ப்ராப்பராக இருக்கும்போது, அதாவது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிற சத்தியம் ப்ராப்பராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அது நம்மளை என்ன பண்ணோன்னா, நம்மளுடைய அந்த வீல் கனெக்ட் ஆகிருக்கிற அந்த அந்த ஆக்சல், அந்த வீலில் என்ன ஆகுங்க, அது ப்ராப்பராக அது நடத்த வேண்டிய வழியில் அந்த ஸ்டேரிங், அந்த டயரை என்ன பண்ண முடியும், திருப்ப முடியும். ஸோ அதே போல் தான் கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து வருகிற சத்தியம் நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம அலோவ் பண்ணும்போது நம்மளை ரீஅலைன் பண்ணும். நம்ம போக வேண்டிய திசைக்கு, சரியான திசைக்கு நம்மை திருப்ப வழிநடத்த போதுமானதாக இருக்கிறது. ஸோ 5ஆவதாக சொன்னேன் ரினியூ. 6ஆவதாக நாம் பார்க்கிறதான காரியம் ரீப்ளேஸ். ரீப்ளேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி அர்த்தம், இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிசாசனுடைய தாக்கங்களை வெளியேற்றிட்டோம், அரண்களை வெளியேற்றுறதுக்கு தேவனுடைய வார்த்தையினாலே நம்ம முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போது ரீப்ளேஸ் வித் வாட்? இப்போ ஏசப்பா அந்த ஊமை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ஒரு மனுஷனிட்டு இருந்து அந்த ஆவி போனதுக்கப்புறம் அவனுடைய இருதயத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டானா, திரும்ப பார்க்கும்போது அந்த இருதயம் எப்படி இருக்கும், ஃபுல்லாக ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கும். அப்போ அந்த பிசாசு ஓடிடும். ஆனால் ரீப்ளேஸ் பண்ணாத பட்சத்தில் அந்த பிசாசு போய் அதை விட கொடிதானே இன்னும் 7 பிசாசை கூட்டிகிட்டு அந்த மனுஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஸோ we must yield to the Spirit of God. கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்ம அதிகமாக விட்டு கொடுக்கணும். இன்ஃபேக்ட் பிசாசுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உலகத்தினுடைய எண்ணங்களுக்கும் அந்த ஆவியின் தாக்கங்கள், டிமானிக் அப்ரஷன் உங்ககிட்ட இருந்தப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அசுத்தாவிக்கு நீங்கள் விட்டு கொடுத்தீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் தேவனுடைய ஆவியானவருக்கு என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். ஈல்ட் டு த ஸ்பிரிட் ஆஃப் காட். கர்த்தருடைய ஆவிக்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு, அங்கே என்ன இருக்குங்க, விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 நம்ம வாசிக்கிறோம். ஸோ பரிசுத்த ஆவியானவருக்கு ஆளுமையை நம்ம கொடுக்கணும். அவருக்கு அந்த ஆளுகை செய்கிறதான அதிகாரத்தை நம்ம முழுவதுமாக நம்ம விட்டு கொடுக்கணும். ஸோ கர்த்தருடைய ஆவியானவர் எதற்காக நம்மளை விடுதலையாக்குகிறாரு, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறதுக்காக கிடையாது. அவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக, அவர் நம்மை நிரப்பும்படியாக, இந்த இருதயத்தினுடைய வெறுமையிலே அவர் தங்கியிருக்கும்படியாக தான் நமக்கு இந்த டெலிவரன்ஸ் உண்மையாலுமே கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த கடைசி பாட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, ஃபஸ்ட்டு 5 பாட்டை செஞ்சுட்டு கடைசி பாட்டு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பாட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, ஆப்வியஸாக திரும்ப போன பேய் இதை விட இன்னும் கொடுமையான 7 பேய்களை கூட்டிகிட்டு உள்ள தங்கும். அப்போ முதல்ல இருந்த கண்டிஷனை விட பின்னாடி இருக்கிறதான கண்டிஷன் ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டாக இருக்கும். ஸோ ஃப்ரீடம் அப்படின்றது, இட் இஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் டீமன்ஸ் பட் த பிரசன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். நான் திரும்ப சொல்கிறேன், ஃப்ரீடம் இஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் டீமன்ஸ் பட் த பிரசன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். விடுதலை என்பது விடுதலை என்பது அசுத்த ஆவிகளிலிருந்து ஒரு விடுதலை மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உங்களுடைய இருதயத்தில் காணப்படுவது தான் முழுமையான விடுதலையாக இருக்க முடியும். So I'm going to end this episode with a prayer. ஒரு ஜெபத்தோடு கூட இந்த எபிசோடை நான் முடிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த ப்ரேயரை நீங்கள் என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். சரியா? சேர்ந்து பண்ணுவோம். இயேசுவே,
எனக்கு விடுதலை வேண்டும் என்று நான் இன்று உணர்கிறேன். சாத்தான் என்னை துன்புறுத்தும்படியாய், அவன் என் வாழ்க்கைக்கு உள்ளே நுழையும்படியாய் நான் செய்த பாவங்களை நான் இப்போது அறிக்கை செய்கிறேன். என் முன்னோர்கள் செய்த பாவங்களையும் இயேசுவே நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தமாக்கும்படியாய் உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கும் சாத்தானின் ராஜ்யத்திற்கும் உரிய தொடர்பை இயேசுவின் நாமத்தில் துண்டித்து, என்னை பிசாசு கட்டி வைத்திருந்த எல்லா கயிறுகளையும் சங்கிலிகளையும் நான் வெட்டி, அவைகள் நுழையும்படியாய் திறக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் கதவுகளையும் இயேசுவின் நாமத்தில் மூடுகிறேன். என்னை பற்றி பிடித்துள்ள சாத்தானின் கரங்களையும் என் சிந்தையை கட்டி வைத்திருக்கிற அவனுடைய எல்லா அரண்களையும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. இப்பொழுதே என் சிந்தையில் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினால் தேவனுக்கு பிரியமானவைகளை சிந்திக்க என்னுடைய மூளை பகுதியை நான் பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்து கொடுக்கிறேன். என்னுடைய தோல்விக்குரிய அறிக்கையை வெற்றியின் அறிக்கையாக நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் வந்து என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் என்னை நிரப்புவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த பிரேயரை நீங்க உண்மையா பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும். தொடர்ந்து இந்த பிரேயரை நீங்க பண்ணுங்க. இந்த எபிசோட நீங்க திரும்ப கூட இன்னொரு முறை போட்டு கேளுங்க. உங்களுக்கு நிச்சயமா ஒரு தெளிவு உண்டாகும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை தருவார். ஸோ கடைசியா நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரெசிஸ்ட் தி டெவில் and he will flee from you. பிசாசுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அடுத்த எபிசோட்ல இன்னும் டீப்பா ஒரு டெலிவரன்ஸோட டாபிக் பத்தி நம்ம பேசலாம். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை இரக்கம் உங்களை வழி நடத்தி காத்துக்கொள்வதாக. God bless you.